ஹலோ மேம், வணக்கம் மேம். வணக்கங்க மேம், இப்ப டிடிவி தினகரன் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதா அறிவிச்சிருக்காங்க. திடீர்னு ஏன் மேம் இந்த முடிவு? அதாவது ஒரு தீர்மானத்தை எங்கள் பொதுச்செயலர் டிடி தினகரன் எடுக்கிறாருன்னா பலமுறை ஏன்னா அவருடைய அரசியல் அனுபவம் எல்லாருக்குமே தெரியும். புரட்சி தலைவி அம்மாவுடைய பள்ளிக்கூடத்துல பாடம் படித்தவர். அவரோட அரசியல் அனுபவம், அவருடைய அணுகுமுறைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு டிடிவி சார் பொறுமையா ரொம்ப சாஃப்டா தான் ஹேண்டில் பண்ணுவாரு எதையுமே. அவரே இது கடந்த சில நாட்களாக அன்னைக்கு கூட ஒரு பேட்டியில நீங்க என்டிஏ கூட்டணியில இருக்கீங்களான்னு கேட்டது கூட இது வரைக்கும் இருக்குன்னு சொன்னவரு அன்னைக்கு ஒரு மாதங்களுக்கு நீங்க நைனார கேளுங்கன்னு கூட ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதனால அவருக்கு இந்த முடிவு இன்னைக்கு எங்களுக்கே இப்பதான் நியூஸ் பார்த்தா திடீர்னு இன்னைக்கு சார் அறிவிச்சிருக்காங்க. காரணம் இல்லாம அறிவிக்க வாய்ப்பு இல்ல. ரெண்டாவது திரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்குமே ஒருங்கிணைந்து எலெக்ஷனை சந்திக்கிறோம்னு என்ன துளி கூட அவர்கிட்ட இருக்க மாதிரி தெரியலீங்க. அதாவது இப்போ இந்த தேர்தல் 26 பொறுத்த வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி பல வெற்றிகளை பெற்று தன்னை நிரூபிச்சிருந்தா கூட பரவாயில்ல. 21 அவர் அன்னைக்கு சிஎம்மா இருந்ததுனால அந்த எதிர்கட்சியா வர அளவுக்காக 60 சீட் வந்தது. அதன் பிறகு எல்லாமே தோல்வி தானே. 10 எலெக்ஷனுக்கு மேல தோல்வி தானே. அதிமுக 4வது இடம் 5வது இடத்துக்கு போயிடுச்சு. டெபாசிட் இழந்தது. நாடாளுமன்றத்துல கொங்கு பெல்ட் கோட்டையினார் எடப்பாடி. ஒரு எம்பி கூட அங்க ஜெயிக்க முடியலீங்களே. கோயம்புத்தூர் ஜெயிக்கல, ஈரோடு ஜெயிக்கல, திருப்பூர் ஜெயிக்கல, நாமக்கல் ஜெயிக்கல, ஊட்டி ஜெயிக்கல. சொல்லுங்க மேம், இப்ப 26 சட்டமன்ற தேர்தல கண்டிப்பா அதிமுக ஆளுங்கட்சியா தான் வர நினைக்கும். எடப்பாடி அவர்கள் முதலமைச்சரா வரதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா உங்க அந்த கூட்டணி இணக்கமா வச்சுக்க அவர் விருப்பப்படல அப்படின்னு குற்றம் சாட்டுறது எப்படி மேம் சரியா இருக்கும்? எல்லாருமே புரட்சி தலைவர் எம்ஜிஆராவோ புரட்சி தலைவர் அம்மாவோ ஆயிட முடியாதுங்க. அந்த தலைமை என்பது வேறு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டம், இன்னைக்கு இருக்கிற கள நிலவரத்துல இன்னைக்கு நிறைய அணிகள் அடுத்த தேர்தலில் சந்திக்க போறோம். கண்டிப்பா திரு சீமான் ஒரு பக்கம் இருக்க போறாரு, திரு விஜய் ஒரு பக்கம் இருக்க போறாரு. ஒரு பலமான கூட்டணியாக திமுக இன்னைக்கு களத்தை சந்திக்க போகும்போது இந்த கூட்டணியும் பலமா இருக்கணும்னு தானே மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பலமுறை வற்புறுத்தியது. அதானே நாங்க மட்டும் சொல்லலையே. 21 தேர்தலையே மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் ஒருங்கிணைந்து நிக்கணும்னு சொன்னார்ல. அது அன்னைக்கு எடப்பாடி கேட்டிருந்தாருன்னா அண்ணா திமுக அன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கும்ல. யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன் நான் அப்படின்னா கட்சி ஒரு இயக்கத்தின் அழிவில் விளிம்புல கொண்டு போய் நிறுத்ததுனால என்னத்தை சாதிக்க போறோம்? நல்லா தெரியுது நம்ம அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். கட்சி என்ன வாழ வச்ச கட்சி, எனக்கு முகவரி கொடுத்த கட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் தொண்டர்களுக்கா உருவாக்கப்பட்ட கட்சி, பாடுபட்டு அம்மா வளர்த்த கட்சி. இந்த இயக்கம் தொண்டர்களுடைய இயக்கம், மக்களோட இயக்கம். கண்ணுக்கு நேரம் இயக்கம் அழிவதை பார்த்து கொண்டு அழிஞ்சாலும் பரவாயில்ல நான் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன்னா அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? அது ஒரு சரியான அணுகுமுறை உள்ள தலைவருக்கு அழகில்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி, புரட்சி தலைவர் அம்மாவும் சரி, அவர்கள் தன்னை அந்த காலத்துல அவங்க திட்டவங்களை கூட கூப்பிட்டு மந்திரி ஆயிட்டு அழகு பார்த்தவங்க. இவர் யாரையுமே சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னாருன்னா அது நிச்சயமா அது சரியான அரசியல் தலைமைக்கு இவர் கரெக்டானவர் இல்ல. அதிமுகவுக்காகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காகவும் பாஜக எல்லாரையும் கைவிட்டாதான் நினைக்கிறீங்களா? இல்ல, அவர்களுடைய நம்ம ஸ்டேட்மெண்ட் பாப்போம். ஏன்னா பாரதிய ஜனதாவுடைய இது என்ன வரப்போகுதுன்னு நம்ம இனிமேதானே பாக்கணும் இல்லையா? நாமளா ஒரு யோகத்துல பதில் சொல்ல முடியாது. பாப்போம் இந்த செய்திக்கு அப்புறம் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, அவங்க என்ன பேச போறாங்கிறத பாத்துட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி நம்ம பேசணும். நல்லா இருக்கும். ஓகேமா. அதாவது செங்கோட்டையன் நாளானிக்கு மனம் திறந்து பேச போறதா அறிவிச்சிருக்காரு. இது இப்ப டிடிவி தினகரன் அவர்கள் இப்ப வெளியே வந்ததுக்கு இரண்டையும் பொருத்தி பார்க்க முடியுமா? ரெண்டு பேரும் ஏதாவது ஒரே கருத்து தான். இப்போ எல்லாருடைய எண்ணமும் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் ஒரு பெரிய அறிக்கையை ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்களா இல்லையா? ஆமா. திரு ஓபிஎஸ் இருக்கட்டும், டிடிவி சாரா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சது தங்களோட எல்லாருமே நினைப்பது என்னன்னா ஒருங்கிணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும், அம்மாவுடைய ஆட்சியை தமிழ்நாட்டுல கொண்டு வரணும். இதுதானங்க எண்ணம். வேற எந்த எண்ணமும் மாறுபட்ட கருத்தோட எல்லாரும் நிக்கிறாங்க இல்லையே. எல்லாரும் ஒரு அணியில் இணைந்து மீண்டும் அம்மா ஆட்சியை கொண்டு வரணும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வரணும்னு நினைக்கும் போது நான் யாரையுமே சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னார்னா அந்த நிலைப்பாட்டுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க? ஓகேமா. இப்ப நீங்க சொன்னீங்க இப்பதான் உங்களுக்கு இந்த தகவல் தெரியும். நிர்வாகிகளிடம் டிடிவி தினகரன் அவர்கள் ஆலோசனை தகவல் தெரியும்னா டிவில வந்தது சொல்றேன். சார் இப்ப எனக்கு சென்னையில அவருங்க இல்ல, காட்டுமன்னார் கோயில்ல இருந்திருக்காங்க. ஆனா கொஞ்ச நாளாவே அவருடைய பேட்டிகள்லாம் நீங்க தான் பாத்திருப்பீங்கல்ல. நைனார போய் கேளுங்க. எப்பவுமே இந்திய கூட்டணியில இருக்கேன் ஆணித்தரமா சொன்னவங்க நைனார கேளுங்கன்னு சொன்னதையும் கேட்டிருப்பீங்க. நான் சார் இப்போ அனௌன்ஸ் பண்ணுவாருங்கிறத நான் பாக்கல. நமக்கு நாங்க சென்னையில இருப்போம். ஏன்னா எப்பவுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிடிவி சாரை பொறுத்த வரைக்கும் மிகவும் அணுகுமுறை உள்ளவர். ரொம்ப ஒரு பேச்சுலையும் சரி அவருடைய நடவடிக்கைகளும் சரி ரொம்ப சாஃப்டா இருக்கும்.
அவரே மனதுல ஒரு காயப்பட்டு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இதுக்கு பிஜேபியோடைய ரியாக்ஷன் என்னங்கறத பொறுத்து இருந்துப்போம். மேம், இறுதியா ஒரே ஒரு கேள்வி. இப்ப அதிமுகவோட கூட்டணியில இல்ல அப்படின்னு சொல்லிட்டீங்க, திமுகவோட போக முடியாது. இப்ப தாவேக்கா தான் ஒரே ஆப்ஷனா இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் பொதுச்செயலா முடிவு கட்டட்டும். ஆப்ஷன் என்னங்கறத தலைமை முடிவு பண்ணும். அதனாலதானே சார் டிசம்பர் வரைக்கும் சொல்லிருக்காங்க. டிசம்பர்ல எங்க முடிவை தெரிவிப்போம். அதனால கண்டிப்பா டிசம்பர் வரும்போது எல்லாம் தெரியும். ஓகே மேம், ரொம்ப நன்றி மேம், உங்க நேரத்தை கொடுத்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. நன்றி.